வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது இன்னும் சில நாட்கள்ல நடக்கவிருக்கு. இந்த சமயத்துல தான் தமிழ்நாடு அரசியல் களத்துல பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் டீலிமிட்டேஷன். 16 ஏப்ரல் 2026 அப்ப ஒன்றிய அரசு இந்த டீலிமிட்டேஷன் பில் அப்படின்றத பார்லிமென்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பில் 17 செப்டம்பர் 2026 அப்ப தோற்கடிக்கப்பட்டுச்சு. அந்த பில் ரிஜெக்ட் செய்யப்பட்டுச்சு. இந்த டீலிமிட்டேஷன் பில்னா என்ன? இந்த டீலிமிட்டேஷன்னால நமக்கு என்ன பிரச்சனை? குறிப்பா தென்னிந்திய மாநிலங்கள் தான் இத பத்தி மிகப்பெரிய கன்சர்ன்ஸ் எழுப்பியிருந்தாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த டீலிமிட்டேஷன பத்தி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு. இந்த டீலிமிட்டேஷன் பில்ல பார்லிமென்ட்ல தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த சட்டமன்ற மசோதாவுடைய நகல எரிச்சு கருப்பு கொடி ஏத்தி கருப்பு சட்டை போட்டு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாரு. குறிப்பா தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் இதனால அதிகமா பாதிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோல இந்த டீலிமிட்டேஷன் பில்னால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் இந்த டீலிமிட்டேஷன் பில்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டீலிமிட்டேஷன் பில்ல பத்தி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல இப்ப நம்ம இந்தியாவுடைய மொத்த பாராளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 543. இந்த 543ல தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை அப்படின்றது 39 இருக்கு. புதுச்சேரியோட சேர்த்து 40 இருக்கு. இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட்டுடைய பாப்புலேஷன பேஸ் பண்ணி மாறும். இந்த பாப்புலேஷன் எப்ப எடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1971ல எடுத்த பாப்புலேஷன் சென்சஸ் பேஸ் பண்ணி இந்த பாராளுமன்ற தொகுதிகள் அப்படின்றது பிரிக்கப்பட்டிருக்கு. 1973ல இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றத கடைசியா செஞ்சிருந்தாங்க. அப்ப செஞ்சப்பதான் தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிக்கள், மத்த மாநிலங்களுக்கெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய அந்த தொகுதி எண்ணிக்கை அப்படின்றது 1973ல பிரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 53 வருஷம் ஆயிருக்கு. இப்ப வரைக்கும் டீலிமிட்டேஷன் அப்படின்றது அதுக்கப்புறம் செய்யல. 1973ல இந்த டீலிமிட்டேஷன் செய்யும்போது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது செய்யப்பட்டுச்சு. குறிப்பா தமிழ்நாட்டுக்கு அப்பதான் 39 சீட்ஸ், புதுச்சேரிக்கு 1 சீட்டு, உத்தரப்பிரதேசத்துக்கு 80 சீட்ஸ், பீகாருக்கு 40 சீட்ஸ்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த தொகுதிகள் பிரிக்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் 50 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. இப்ப வரைக்கும் அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் அப்படின்றதே செய்யல. காரணம் என்ன அப்படின்னா 1970கள்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைஞ்சு முடிவெடுக்கிறாங்க. அதன்படி எல்லா மாநிலங்களுமே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா வேலை செஞ்சாங்க. குறிப்பா தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் அதுல சிறப்பா செயல்பட்டு மக்கள் தொகையை நல்லாவே கட்டுப்படுத்தினாங்க. குறிப்பா நிறைய குடும்ப கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 1970ல தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை அப்படின்றது 4 கோடியா இருந்துச்சு. இப்ப தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7.75 கோடியா தான் இருக்கு. அதுவே இப்ப பீகார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு அப்ப பீகாருடைய பாப்புலேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 5.5 கோடிக்கு மேல இருந்துச்சு. அதுவே இப்ப 13 கோடிக்கு மேல இருக்கு. அதே உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப உத்தரப்பிரதேசத்தினுடைய மொத்த மக்கள் தொகை அப்படின்றது 8 கோடியா இருந்துச்சு. அதுவே இப்ப உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் தொகை அப்படின்றது 25 கோடிக்கு மேல இருக்கு. இதுல தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையை சிறப்பாவே கட்டுப்படுத்தினாங்க. இதனாலேயே 1976ல தொகுதி மறுவரை இந்த டீலிமிட்டேஷன் செய்ய வேண்டிய தேவை வந்தப்ப அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதை ஒரு 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டுறாங்க. 25 வருஷம் அதை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் 2001ல வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருந்தப்ப திருப்பி இந்த டீலிமிட்டேஷன் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. ஆனா அப்பையும் வாஜ்பாய் அவர்கள் அதை இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டுறாரு. இப்ப 2026 இப்ப இந்த ஒரு டீலிமிட்டேஷன் அப்படிங்கறத செய்ய வேண்டிய ஒரு சூழல் வருது. ஆனா இப்பயும் டீலிமிட்டேஷன் அப்படிங்கறத மக்கள் தொகையின் அடிப்படையில செஞ்சா அது தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்ல, இப்ப 1971ல தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 4 கோடியா இருந்துச்சு. ஆனா இப்ப தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7.75 கோடியா தான் இருக்கு. அதுவே உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு அவங்களுடைய மக்கள் தொகை அப்படின்றது 8 கோடியா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்களுடைய மக்கள் தொகை 25 கோடியா இருக்கு. இப்ப இந்த ஒரு பாப்புலேஷனை வச்சு இந்த டீலிமிட்டேஷனை செய்யும் போது மக்கள் தொகையை சிறப்பா கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி தான் இது அமையும். அதாவது இப்ப இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷனை இப்ப இருக்கிற பார்லிமெண்ட் சீட்ஸ் 543 செஞ்சோம் அப்படின்னா தமிழ்நாட்டை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப தமிழ்நாட்டுடைய பார்லிமெண்ட் சீட்ஸ் 39 இருக்கு. இப்ப இருக்கிற 543 எம்பி சீட்ஸ்லயே நம்ம இந்த ஒரு டீலிமிட்டேஷனை செஞ்சோம் அப்படின்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலம், தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா
39ல இருந்து அது 33 குறையும். அதே உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலத்தை எடுத்தோம் அப்படின்னா 80ல இருந்து அது கூடும். ஸோ இது வந்து சரியா இருக்காது. அதனால என்ன சொன்னாங்க அப்படின்னா, விகிதாச்சார அடிப்படையில இந்த ஒரு தொகுதி மறுவரை அப்படின்றது செய்யப்படும்னு சொன்னாங்க. குறிப்பா பெர்சன்டேஜ் வைஸ் பார்லிமெண்ட்ல வந்து இப்ப எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் தமிழ்நாடு எம்பிஸ் இருக்காங்களோ அந்த பெர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுக்கப்படும். குறிப்பா இப்ப 543 எம்பிஸ் இருக்காங்க. அந்த எண்ணிக்கையை 850 உயர்த்தி அதுல 35 எம்பிஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து வருவாங்க. பேலன்ஸ் உள்ள 815 எம்பிஸ் வந்து எல்லா மாநிலத்திலும் இருப்பாங்க. ஸோ அந்த 815ல 7% மேல இப்ப ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்றது எம்பிஸ் வந்து இப்ப 543 எம்பிஸ்ல 7% மேல தமிழ்நாட்டை சார்ந்த எம்பிஸ் இருக்காங்க. ஸோ இந்த சேம் பெர்சன்டேஜை வந்து இப்ப இந்த 815 மாத்தும் போதும் நம்ம அந்த 7% கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தமிழ்நாட்டுடைய எம்பி சீட்ஸ் குறையாது, கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த 815 எம்பி சீட்ஸா உயரும்போது தமிழ்நாட்டுடைய எம்பி சீட்ஸ் வந்து 39ல இருந்து 50 விழுக்காடு 50% வந்து கூடும். அதாவது 39ல இருந்து 59 உயரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து 39ல இருந்து 59 உயருது. அதே உத்தரப்பிரதேசத்துக்கு 80ல இருந்து அவங்களுக்கு 120ல இருந்து 140 உயருது. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் எம்பிஸ் உடைய எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய எம்பிஸ் எண்ணிக்கை 39, உத்தரப்பிரதேசனுடைய எம்பிஸ் எண்ணிக்கை 80, வித்தியாசம் 41 இருக்கு. அதுவே நீங்க இப்ப இந்த ஒரு தொகுதி மறுவரை செஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய எம்பிஸ் எண்ணிக்கை 59 உயருது. ஆனா உத்தரப்பிரதேசனுடைய தொகுதி எண்ணிக்கை 120க்கு மேல உயருது. அப்ப வித்தியாசம் 60 எம்பிஸ்க்கு மேல உயருது. அப்ப இந்த ஒரு வித்தியாசம் வந்து வர்றது அப்படிங்கிறது கரெக்டா இருக்காது. அதனால பெர்சன்டேஜ் வச்சு இல்லாம நம்பர்ஸ் தான் இங்க எல்லாமே டிசைட் பண்ணுது அப்படிங்கிறதுனால நம்பர்ஸ்ல கரெக்டான எண்ணிக்கையை கொடுக்கணும். அது பாப்புலேஷனை வச்சு பண்ணோம் அப்படின்னா அது சரியா இருக்காது. ஏன்னா மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கு இது தண்டனை கொடுக்கிற மாதிரி அமையும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அதே சமயம் இந்த ஒரு சட்ட மசோதாவை பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்யும் போது இந்த பிளாட் 50% வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத அந்த மசோதால அவங்க குறிப்பிடல, ஒன்றிய அரசு குறிப்பிடல. அது வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் வாய் வார்த்தையா தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்களே ஒழிய அந்த சட்ட மசோதால அது ரிட்டன்ல இல்ல. சோ இதனாலேயே எதிர்க்கட்சிகள் கடுமையா இதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷனோட சேர்த்து 33% உமன்ஸ்க்கான ரிசர்வேஷன் இன் பார்லிமெண்ட் இதையும் கொண்டு வராங்க. அதாவது பாராளுமன்றத்துல பெண்களுக்கு பார்லிமெண்ட்ல 33 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படின்ற இந்த மசோதாவையும் சேர்த்தே இவங்க கொண்டு வராங்க. சோ இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட 2 முக்கியமான மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கவிருக்கிற இந்த சூழல்ல தான் இந்த தொகுதி மறுவரை அப்படின்ற இந்த சட்ட மசோதாவை பாராளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி ஏப்ரல் 16ஆம் தேதி இதை தாக்கல் செஞ்சாங்க. சோ இதை தாக்கல் செய்யும் போது என்ன பிரச்சனைனா, எதிர்க்கட்சிகள் குறிப்பா தமிழ்நாட்டுல திமுக சொன்னது என்னன்னா, இப்ப தேர்தல் நடக்குது. தேர்தல் நடக்கும்போது இப்ப தமிழ்நாட்டுல 40 எம்பிக்கள் இருக்காங்க. 40மே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் தான். சோ அப்படி தமிழ்நாட்டுல 40 எம்பிக்களும் தேர்தல் வேலையில பிஸியா இருக்காங்க. அதே சமயத்துல வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டோம்னால அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ்க்கு 20 எம்பிஸ் மேல இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் தேர்தல் வேலையில இருக்கும்போது எதுக்கு இந்த சட்ட மசோதாவை அவசரமா இப்படி கொண்டு வந்து நிறைவேற்ற பாக்குறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க. சோ இந்த சமயத்துல தான் ஏப்ரல் 16 அப்ப இந்த ஒரு பில் வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வரப்படுது. இந்த பில்லோட இன்னொரு பில்லையும் கூடவே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, உமன்ஸ்க்கான 33% ரிசர்வேஷன் இன் பார்லிமெண்ட். அதாவது பார்லிமெண்டத்துல இருக்கக்கூடிய எம்பிக்கள்ல 33 விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றதையும் இந்த மசோதாவோட சேர்த்தே கொண்டு வராங்க. சோ இந்த சமயத்துல தான் இந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி ஏத்தி அந்த சட்ட மசோதாவுடைய நகலை எரிச்சு கருப்பு சட்டை போட்டு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு தன்னுடைய 40 எம்பிக்களையும் டெல்லிக்கு போக சொல்லி இதுக்கு ஓட்டிங் நடத்தும் போது இதுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டு அந்த டீலிமிட்டேஷன் வந்து நிறைவேற விடாம செய்யணும் அப்படின்னு தீவிரமா நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. அப்படி இந்த ஒரு பில்லை பார்லிமெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உமன்ஸ்க்கான இந்த பில்லையும் டீலிமிட்டேஷனையும் ஒரே நேரத்துல கொண்டு வராங்க. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இப்ப சப்போஸ் வந்து இந்த டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து வாக்களிச்சாங்க, எம்பிஸ் எதிர்த்து வாக்களிச்சாங்க அப்படின்னா அவங்க பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையும் சேர்த்தே எதிர்த்து வாக்களிக்கிற மாதிரி. அதே சப்போஸ் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆதரிச்சு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து டீலிமிட்டேஷனையும் சேர்த்து ஆதரிச்சு வாக்களிக்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி இந்த ஒரு பில்லை வந்து பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்வி என்னன்னா, கடந்த 2023ஆம் ஆண்டே உமன்ஸ்க்கான இந்த 33% ரிசர்வேஷனுக்கான பில் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிருச்சு. திருப்பி எதுக்கு இந்த ஒரு பில்லை கொண்டு வரீங்க? அதுவும் டீலிமிட்டேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த உமன்ஸ்க்கான ரிசர்வேஷன் பில்லை நீங்க ஒரு முகமூடியா பயன்படுத்தி டீலிமிட்டேஷனை கொண்டு வரீங்க அப்படின்றது எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துனாங்க. ஃபைனலா இந்த ஒரு
பில் அப்படிங்கிறது வாக்கெடுப்பு நடந்தப்ப எதிர்க்கட்சி எம்பிக்கள் 230 பேர் இதுக்கு எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்க. 290 பேருக்கு மேல இதுக்கு ஆதரவா வாக்களிச்சிருந்தாங்க. பொதுவா பாராளுமன்றத்துல ஒரு பில் பாஸ் ஆகும்போது 2/3 மெஜாரிட்டி வேணும். ஸோ அந்த பிரசன்ட் ஆன எம்பிஸ்ல 2/3 மெஜாரிட்டி அப்படிங்கிறது வேணும். அப்படி இருந்தா தான் அந்த பில் பாஸ் ஆகும். ஸோ 2/3 மெஜாரிட்டி இல்லாதனால அந்த மசோதா அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப ஒரு பக்கம் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சொல்றது என்னன்னா, எதிர்க்கட்சிகள் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீட தடுத்துட்டாங்க அப்படின்னும், அதே மாரி மற்ற எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 33 விழுக்காடுக்கான பெண்களுக்கான இடஒதுக்கீட்ட நீங்க இப்ப கூட கொண்டு வாங்க. இப்ப இருக்கிற 543 எம்பிஸ்ல கூட கொண்டு வாங்க. நாங்க ஆதரிக்கிறோம். நாங்க எதிர்த்தது டீலிமிட்டேஷன் அப்படின்றது தான் சொல்றாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவ பத்தின உங்களுடைய கருத்துக்கள நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off by Sabari Karthik.